புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 12 ராசினருக்கான ராசி பலன்கள் குறித்தும் வாழ்வில் இன்னல்கள் களைந்து வாழ்வதற்கான ஆன்மீக சூட்சுமங்கள் குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிஷ ஆச்சாரியார், ஜோதிஷ கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் குப்பும் மிருதம் கை வேல்வேல் முருகா விச்சுவேல் முருகனுக்கு கரகரோகிறா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ முக்கியமா எல்லாருக்குமே மண்டைய குடையிற ஒரு பிரச்சனை அப்படின்னா திருமணம் சார். எல்லா பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது ஒரு திருமண பந்தத்திற்குள்ள அவங்கள சேர்த்துடணும் அப்படிங்கிற ரொம்ப பிரயத்தனம் பண்றாங்க. அந்த வகையில பார்க்க போனா ஒரு சில திருமணங்கள் ஈஸியா முடிஞ்சிடுது. அதாவது ஈஸியா ஜாதகம் கூடி போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க சார். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் ஜாதக பொருத்தம் கிடைக்காம ரொம்ப அல்லல் படுறாங்க சார். இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் எப்படி சார் இருக்கு? நான் பெங்களூர்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். அப்போது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. சார் இந்த ஹாரோஸ்கோப் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறேன். இவங்களுக்கு திருமணம் தடங்கள் ஆகிட்டு வருதா அப்படின்னோடனே அவங்க அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி நிற்கிது. கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. நான் ஒன்று, சார் நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக பார்க்காத ஜாதகம் கிடையாது. ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஜாதகம் பார்த்துருப்பேன். ஒன்று கூட செட் ஆக மாட்டேங்குது சார். இவங்களுக்கு செட் ஆகுதுன்னா பொருத்தம் செட் ஆகுறியா? பொருத்தம் செட் ஆகுது. இங்கேருந்து பதில் சொல்கிறோம், அங்கேருந்து ரிசல்ட் வர மாட்டேங்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கல. சரி ஏதோ ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணோன்னா அதுக்கு என்ன பேசாமல் மாடியிலேருந்து தள்ளி விட்டுறேன் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. ஏன்னா எனக்கு பார்த்தா இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத அவளுடைய எதிர்பார்ப்பு. அம்மா இப்படி ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாலும் உனக்கு ஏஜ் போகுதே, நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் சார், என்ன சார் ஆகும் அப்படின்னு நான் கேட்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா இவங்களுக்கு கரெக்டாக ஒரு 7 மாதத்தில் திருமணம், யார் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறேன். அந்த அம்மா அப்படின்னு மூச்சு பெருசாக விட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி நிறையா தடவை அவங்க நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 மாதம் கழிச்சது ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நம்ம ஆஃபீஸில் கொடுத்தாங்க, பொருத்தம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 5வது மாதம் பேசுகிறாங்க. 6வது மாதம் கரெக்டாக 6வது மாதம் கடைசியில் அவங்க சொன்னாங்க, எனக்கு அவங்கள மறந்துடுச்சு. ஏன்னா நான் நிறையா பேர் ஜாதகம் பார்க்குறங்காட்டி மறந்துட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாட்டி பெங்களூர் போகும்போது பார்க்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. உட்காந்து பார்க்கும்பொழுது அவங்க சொன்னது, சார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க 7வது மாதம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஜாதகத்தை நான் பார்க்கும்பொழுது எப்படி இதை சொன்னேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஹாரோஸ்கோப்பில் 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்துல கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா சனி சம்மந்தப்பட்டு வந்தது. இந்த சனி சம்மந்தப்பட்டு வந்தாலே கொஞ்சம் லேட்டாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒன்று ஏர்லி மேரேஜ்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக, அப்படின்னா ரொம்ப ஏர்லியாக. அதாவது திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே திருமணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க. அந்த காலகட்டம் வரும்போது ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. இது சனி சம்மந்தப்பட்டதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி நிறைய தோல்வி, அது 12ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது, அதனால் நிறைய தோல்வி. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. 8ஆம் இடத்துல எல்லாரும் இந்த திருமண இது பேசுகிறாங்க, பொருத்தம் பார்க்குறாங்க, வேண்டான்னு வச்சுருது. இல்லை அவங்க வீட்டில் வேண்டாங்கிறாங்க, இவங்க வீட்டில் வேண்டாங்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுது. இது 12ஆம் இடம். அப்புறம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வருது, 8th பிளேஸ் சம்மந்தப்பட்டு வரும்போது அவங்களுக்கு தடங்கள், நிறையா தடங்கள். அதை எல்லாரும் அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்க்கும்போது அவங்க மாங்கல்ய தோஷம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன நினச்சாங்க, மாங்கல்ய தோஷம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. தப்பு கிடையாது. நான் என்ன சரி பண்ணேன் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுக்கு வெளிநாடு மாப்பிள்ளை தான் நீங்கள் பார்க்கணும். அப்படியே ஒரு 5-6 இது எழுதி போட்டேன். அதே 12ஆம் இடம் மைனஸ் பாவத்தை அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். நீங்கள் இந்த கிரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செட் ஆயிடும்னு சொன்னேன். அவங்க அதே கிரைட்டீரியாவில் பார்க்க ஆரம்பித்தாங்க, செட் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள். அந்த இடத்துல மைனஸாக இருக்க வேண்டிய விஷயத்த நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றினோம். அதாவது ஜனன ஜாதகம் இப்படி இருக்குது சார். இப்போ கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படுது, அதெல்லாம் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக அதெல்லாம் வச்சு தான் நான் பலனே சொல்ல முடியும். ஒரு அஸ்ட்ராலஜர் என்னென்ன விஷயம் பார்க்கணும்னா ஜனன காலத்தை வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் சகுனம், நிமித்தம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஹோர நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மனநிலை நல்லா இருக்கணும், கேட்குறவங்களுடைய மனநிலை நல்லா இருக்கணும், கேட்குறவங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கணும், கேட்குறவங்களுடைய லக்னத்துக்கு தற்போதில் இருக்கக்கூடிய லக்னம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய 7ஆம் இட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இன்றைக்கி அதே கிரகம் எந்த இடத்துல கோச்சார ரீதியாக பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னு பார்க்கணும், தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்க்கணும், தசாபுத்திக்கு இது எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்க்கணும்.
இத்தனை விஷயங்கள்லாம் சேர்ந்து இன்ட்யூஷனாக ஒரு மனசில் வரும். இதுக்கு நடுவில் அவங்களுடைய மன சங்கடங்கள், கேள்விகள், அவங்க பட்ட அனுபவங்கள் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு பலாபலனை நம்ம சொல்கிறோம். கடல் மாதிரி இருக்கே சார், நீங்க பிரசன்னம் கூட இது அடங்கும் இல்லைங்களா? ஆமா, இத்தனை விஷயங்கள் நான் நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரிஜெக்டே பண்ணிடுவேன். இது வந்து பலாபலனே சொல்ல முடியாது. அவங்க வந்து மிகப்பெரிய நபர், இங்கேருந்து என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க, மிகப்பெரிய நபர், இத்தனைக்கு ஃப்ளைட்லாம் செலவு பண்ணி கூப்பிட்டு போங்க. அப்போ ஜாதகத்தை பார்த்தா எனக்கு பலனே வர மாட்டேங்குது. ஸோ நான் அடுத்த நாள் தங்குறேன், நான் நெக்ஸ்ட் நாள் பார்க்குறேங்கிறேன், நெக்ஸ்ட் நாள் பார்க்குறேன், பலன் வர மாட்டேங்குது. தேர்ட் டே பார்க்குறேன், நான் சொன்ன ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு வாங்கங்கிறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் பலன் எனக்கு வருது. ஸோ எனக்கு அந்த நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு 4 நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தடையாகும், என்ன மைனஸாக இருக்கோ ப்ளஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான பூஜைகள் புனஸ்காரணங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்து 7வது மாதம் உங்களுக்கு நிச்சயமாச்சு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜாதகம் பார்த்தது. சரி, இன்னைக்கு 12 ராசினருக்கான ராசி பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் டிவி முன்னாடி ஆவலோக்கு வந்திருக்காங்க சார். அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் சார். 4/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் திருநாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் காலையில் 11 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் திதி அதிகாலை 3 மணி 46 நிமிஷம் வரைக்கும் சஷ்டி இருக்குது. அதுக்கப்புறம் சப்தமி திதி வந்துடுறது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது, காலையில் 11 மணி 30 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்துட்டுருக்கு. ராகு காலம் 10 to 12, நல்ல நேரம் 9 to 10, 3 to 4 யமகண்டம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சுப முகூர்த்த தினமாக இருந்துட்டுருக்கு. அதே போன்று இன்றைக்கி மாதமும் 4, தேதியும் 4ஆக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய தினத்தில் இருக்குது. கிரகநிலை நமக்கு சாதகமாக இருக்கான்னு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கணும், வேகத்தை கம்மி பண்ணிக்கணும். சில விஷயங்கள் நிறைய டென்ஷன் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள், எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நிர்ணயமாகும். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் போகக்கூடிய காரியங்களை கரெக்டாக டயத்துக்கு ஃபாலோ பண்ணலைன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மற்றபடி வேலை வாய்ப்புலேருந்து டக்குன்னு இடமாற்றம் பண்ணுறதை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி நண்பர்களுக்கு குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் டக்குன்னு நடக்கும். கல்யாண காரியம் கைகூடி வரும். பிஸ்னஸில் பண வரவுகள் வரும். கூடுதலான சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சர்வீஸ் எல்லாம் பண்ணி, இப்போ எஜுகேஷனல் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி லேண்ட் புரோக்கரேஜிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு ஓடி அந்த காரியத்தை ஜெயிச்சு வந்துடுவீங்க. இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனைகள். சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தசாபுத்தியெல்லாம் சூப்பராக இருந்ததுன்னா இன்றைக்கி நாள் பிரமாதமாக இருக்கும். சில தசாபுத்தி நன்னா அப்படியே டல்லாகவே அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. டிபெண்ட்ஸ் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இன்றைய தினத்தில் மாறும். சில சமயோஜித யோசனை வரும், சில புது ஐடியாஸ் வரும். கோவத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றியை தரக்கூடியதார். கடகராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சொன்ன வாக்கை, சொன்ன விஷயங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும். வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு நல்லா இருக்கும். நினச்ச காரியங்கள் நல்லா இருக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு இந்த மூச்சு சம்மந்தமாக, ஒத்த தலைவலி சம்மந்தமாக, நீர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் எடுத்து பார்த்துக்கணும். சளி, காய்ச்சல் இருக்கிறவங்க கவனம் எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றியை தரும். சிம்மராசி நண்பர்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க. மனதில் திருப்தி இருந்துருக்கும். ஒரு மீட்டிங்கை உட்காந்து பேசுவீங்க. அதில் ஒரு ஆனந்தமான சூழ்நிலைகள் வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ள நாளாக இருக்கும். அதே சமயத்தில் சில பேர் சில பழைய விஷயங்கள் எடுத்து பேசும்போது ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பரிசுகள் வந்து குவியும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மத்தியில் பேர், புகழ், அந்தஸ்து கூடியவர். ஒரு விசேஷங்களுக்கு போவீங்க, அங்கே உங்களை நல்லா மதிப்பீடு பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு ஃபேமிலியோடு போவீங்க, அங்கே உங்களை மதிப்பிடுவாங்க. ரெஃபரன்ஸ் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புது நபர்களுடைய பழக்கம் மனதில் ஒரு பெரிய திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் செந்திலாண்டவர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை குவிக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கும். வெற்றி பிரயாணமாக மாறும். தந்தை வழியில் நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும்.
வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இருந்துருக்கும். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் தாய் வழி தந்தை வழியில் பூர்வீக சொத்து லாபத்தை தரும். அப்பா செய்த தொழிலையே எடுத்து செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். படித்த படிப்பு மேலே போய் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சில பேர் சில ஐடியாலஜிஸில் உங்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதனால் மற்றவங்க ஐடியா கேட்குறது தப்பு கிடையாது, எப்பவுமே கேட்டு பண்ணுறது தான் தப்பு. இதில் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கோமாதா வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது. சில உண்மைகளை சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா யார் ஆள் தெரியாமல் காசு விஷயத்தையும் பேசுகிறது தவிர்த்துக்க நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ராமர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கூடி வரும். மற்றவர்கள் மூலமான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து அதுக்கப்புறம் மாறும். அதுக்கப்புறம் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக் போன்ற பெரும் ஒரு வருமானம் வரக்கூடிய தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு பிறரை நம்பி ஒரு காரியத்தை விடுறதை விட நீங்கள் இருந்து அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன ரீதியான கவலைகளை தூக்கி எறிந்து தைரியலட்சுமி வழிபாட்டை இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உண்டு. மகராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நினச்ச காரியம் ஒவ்வொன்றா சக்ஸஸ் பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அலைச்சல் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நினச்சதை விட பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது திருவினையாக்கும். சில முயற்சிகள் விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புது சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தியை தரும். அடுத்தது கும்பராசி என்பர்களுக்கு சில மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்பு. ஒரு இடத்துல உங்களுக்கு இதை விட அதிக சம்பளம், இதை விட நெக்ஸ்ட் லெவல், அதை விட நெக்ஸ்ட் லெவல்னு உங்களுக்கு பேர் மதிப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில உன்னதமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடனுக்கு மேலே கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் யோசனை பண்ண விஷயங்களை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். சார், அதாவது ஒரு கல்யாணம் பொருத்தம் பார்த்து எப்படி பண்ணுறது, அது ஏன் தடையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்தோம் சார். அடுத்ததாக வந்து இன்னொரு சந்தேகம் சார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது சார், ஆனால் அது நடக்கிறதுக்குள்ளே ஐயோ நல்லபடியாக நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயங்கர பிரச்சனை, அதாவது மனசுக்குள்ளே ஒரு போராட்டமே நடக்குது சார் பெற்றவர்களுக்குன்னு சொல்லலாம். அது ஏன் சார்? இது எல்லாமே இருக்கும். எக்ஸாமில் போய் எழுத போகும்போது உங்களுக்கும் பதட்டம் இருக்குது, எனக்கும் பதட்டம் இருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடங்கிறதுக்குள்ளே 1000 தடங்கள் இருக்கும். இன்றைக்கி திருஷ்டியே ஒரு பெரிய தடங்கள்மா. என்னது கல்யாணம் ஏற்பாடு ஆகிடுத்தான்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. கல்யாணம்னு சந்தோஷப்படுறவங்கிறது உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப குறைவான ஆட்களாக இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க, நீங்கள் ஒரு இடம் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஒரு முன்னேறிட்டீங்க, ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு சொல்லும்போது ஆனந்தப்படக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த ஒரு 5 நபர் இருக்கலாம். அதுக்கப்புறம் 10 நபர் இருக்கலாம். சில வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியில் சந்தோஷமாக, சில வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அடுத்த செகண்ட்லேயே மனசில் எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இது வந்து ஒரு திருஷ்டியின் காரணமாக தான் இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நானே நிறையா சின்ன பொருள் வாங்கினாலே பேசாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். திருமணம் முடியறதுக்குள்ளே அவங்க படாத பாடு, காசுக்கு ஏற்பாடு பண்ணுறதுல, மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணுறதுல, ஐயோயோ சிங்கிள் லேடியாக இருந்து ஒரு கல்யாணத்தையே நடத்தி வச்சவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப கஷ்டமாக ஒரே ஆள் அவ்வளோ வேலைகளை எடுத்து பண்ணி கல்யாணத்தை பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாண திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாண திருஷ்டி இருக்கும்போது 1000 தடங்கள் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தில் வந்து அது இருந்துருக்கு. அதுக்கு சில முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது வீட்டு வாத்தியாரே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கல்யாண திருஷ்டிக்கு எப்படி திருஷ்டி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணிட்டாலே கல்யாண திருஷ்டி நமக்கு போய்டும். நான் நிறைய பேருக்கு அதை சொல்லியும் கொடுத்துருக்கேன். அருமை சார். இன்னொரு டவுட்டு சார், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆயிடுது சார், அதாவது கணவனோ மனைவியோ அவங்களுக்கான ஸ்பேஸ் அங்கே கண்டிப்பாக நிச்சயமாக தேவை. அப்போ தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்த முடியும். அது சில இடங்களில் இல்லாமல் போதே சார், அது குறித்து. அதாவது கணவன் மனைவிக்கு ஜாதகத்தில் 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக, 5ஆம் இடம் 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
இவங்களுடைய சந்திரனும் ஜாதகருடைய சந்திரன், அது 2 பேர்த்துடைய அந்த ராசி பொருத்தம்னு ஒரு பொருத்தம் பார்ப்பாங்க. நீங்கள் பொருத்தத்தில் 10-13 பொருத்தத்தில் வந்து அந்த ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியமான எல்லாம் பார்த்து தானே சார் கல்யாணம் பண்ண. அதுதான் சொல்கிறேன், சில பேருக்கு இருக்கிறது இல்லை. இப்போ பொருத்தம்னா 13 பொருத்தமும் 10 பொருத்தமும் இருக்கிறது கிடையாது இல்லை, 5 பொருத்தம் இருந்தால் போதும்னு சொல்கிறோம். அப்போது ராசி பொருத்தம் இருப்ப மன பொருத்தம் எப்படி இருக்கும்? அதில் நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னா மன பொருத்தம் இருக்காது. அப்போது ஒருத்தருடைய மனதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த பிளானட் வந்து ஒர்க் ஆகணும். அங்கே இந்த ஜாதகத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த பிளானட் இருக்கணும். இந்த கிரகங்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கணும். 5ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்கணும், பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கணும், அது 7ஆம் இடத்துக்கு எஃபெக்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது? அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நான் ஒரு டாக்டர் வந்து பார்க்க போனேன். அந்த டாக்டர் வந்து சொன்னார் சூப்பரான ஒரு வார்த்தை. நீங்கள் டாக்டரை பார்க்க வரீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியணும், உங்களை டாக்டர் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் ரிப்ளை பண்ணுவார்ல, அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியணும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த மாத்திரையை சாப்பிடலாமான்னு டவுட் இல்லாமல் சாப்பிடணும். அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் திருப்பி டாக்டர்கிட்ட சொல்லணும் செகண்ட் சிட்டிங்கில். அதுக்கப்புறம் டாக்டர் இது இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி மாத்திரை கொடுப்பாரு. அதை நம்பி போய் சாப்பிடணும். ஒரு மருத்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு காய்ச்சலுக்கோ ஒரு இதுக்கோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் சொன்ன சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார். சார் இருமலுக்கு வந்து 60 டானிக் இருக்குது சார், இருமலுக்கும் சளிக்கும் 60 டானிக் இருக்குது. நீங்கள் போனோன்னா சளி இருமல்னு சொல்லிட்டு டானிக் வாங்கி சாப்பிட்றீங்க. சரி, டாக்டர்கிட்ட போனோன்னே எதுக்குங்க இருமல் தானே டானிக் இருக்கேன்னு வாங்கி கொடுக்க சொல்லுவாரா? இல்லை, உட்கார வச்சு கேட்பார். நேற்று என்ன தண்ணி குடிச்சிங்களா, சுடு தண்ணி குடிச்சிங்களா, பச்சை தண்ணி குடிச்சிங்களா, சளி எப்படி கட்டி வருதா இல்லை இப்படி இருக்கா, ஏதாவது கலராக வருதா, இந்த மாதிரி கேட்பார். ஏன் அதான் 60 டானிக் இருக்கு. அப்புறம் அவர் எழுதி கொடுக்குற மாத்திரை, அவர் எழுதி கொடுக்குற மருந்து இந்த 60 டானிக்கில் இருக்காது. ஒரு விஷயம் என்னென்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கொடுப்பார். இந்த மாதிரி தான் ஜோதிடம். இது என்கிட்ட ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம். அந்த மாதிரி ஒரு மருத்துவத்துக்கு சாதாரண சளி, சாதாரணன்னு சொல்ல சளி, அந்த இருமலுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குன்னா ஒரு பொருத்தம் பார்க்குறது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 5 செகண்டில் நம்ம பொருத்தத்தை அமுச்சிடுறோம். அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள நிறையா பொருத்தம் இருக்கா, ஒற்றுமைகள் இருக்கா, இது அத்தனை விஷயத்தையும் கணிக்க வேண்டிய பொறுப்புகள் பெற்றவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் அவர் கொடுக்கறதுக்கு அந்த பாவத்தில் இடம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்குள்ளே போகிறோன்னு ஆகிடுமே சார். இன்னொன்று சார், அதாவது இப்போது கல்யாணம் ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க, பொண்ணாக இருக்கட்டும் இல்லை அதே மாதிரி மருமகனாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சிடுறது வேற ஒரு மாதிரியான ஜாதகங்கள் இருக்குது. அம்மா மாதிரி பார்க்கணும், அம்மாவும் ஒன்று தான் மாமியாரும் ஒன்று தான். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கணவன் மட்டும் போதும், மாமியாரே வேண்டாம், மாமியார் வீட்டு ஜனங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கணவனுக்கு வந்து ஒரு பயங்கர சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு சார். நான் காசிக்கு போகும்போது ஒருத்தர் சொன்னார், சார் எங்கள் அம்மா வந்து சாதாரணமாக இதாகலை, அதை காசிக்கு அவங்களுக்கு சாதம் கொடுக்கும்போது என் மனைவி படாத பாடுபடுத்திட்டா அவங்கள, உண்மையாகவே படாத பாடுபடுத்திட்டா அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணில் தண்ணி விட்டார். இப்போ இவர் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது 4ஆம் இடம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது. சும்மா இந்த 9 கிரகங்களில் இந்த இடம் பாவம் சரியில்லைன்னு சொன்னோன்னே நிறைய பேர் 4ஆம் இடம்னா வீடு, இடம், சொத்து, இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் 4ஆம் இடம் ஒரு தாயார் ஸ்தானத்தை குறிக்குது. தாயாருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் அதை வச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குது. ஸோ அம்மாவுடைய மனநிலை இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. நான் நிறைய ஹாரோஸ்கோப்பில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள அம்மா அப்பாக்குள்ள சில ப்ராப்ளம் வரும் அப்படின்னே நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 2 இடத்துலையுமே சுப கிரகங்கள் இருக்கணும். அதுக்கு நிறைய பேர் அதெல்லாம் சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், அந்த பொண்ணு வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை, அதே ஜாதகத்தை திருப்பி தூக்கிட்டு வருவாங்க. சார் நீங்கள் சொன்னது உண்மை தான், அப்பா பெரிய பிரச்சனை சார் மருமகனால, இப்படி சொன்னவங்க இருப்பாங்க. அப்போது மாமியார்னாலையும். அப்போது இந்த இடத்துல 4ஆம் இடம் 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். திருமணஸ்தானத்தில் அம்மாவுக்கு சங்கடம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு சங்கடம்னு அம்மா அப்பா ஜாதகம் வந்து பார்க்குறாங்க. குழந்தைக்கு சங்கடம் இருக்குன்னா அப்படி பதறி போய் பயந்து போய், சார் என்ன சார் ஆகும், குழந்தை நன்னா இருப்பாங்கல்ல, வாழ்க்கை பூரா நன்னா இருப்பாங்கல்ல, அந்த அம்மா 70 வயசு 80 வயசு வரைக்கும் கேட்பான். உண்மை சார். ஆனால் ஒரு பையன்கிட்டயோ ஒரு பொண்ணுகிட்டயோ போய் அம்மாவுக்கு கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சார், ஆயுள்லாம் நல்லா இருக்கா, ஓகே தானே சார், அதை மட்டும் கேட்டுப்பாங்க. மன சங்கடமானா
அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை. மனசு இது நிறையா பேர்ட்ட இருக்கக்கூடிய மைனஸ். அம்மா ஸ்தானம் ஜாதகத்தில் மனநிலை, அவங்களுடைய ஆரோக்கிய நிலை, ஆயுள் நிலை, அவங்களுடைய வசதி நிலை, திருப்தி நிலை. சும்மா சாப்பாடு கொடுத்துட்டோம், அம்மாவுக்கு வந்து காசு கொடுத்துட்டோம், அதனால் அம்மா நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்கக்கிட்ட நான் நல்ல வார்த்தை பேசணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்குமே இருக்கணும். அப்போ அவங்க திருப்தியாக இருக்காங்களான்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிடும். கண்டிப்பாக சார், மனநிலை நல்லா இருந்தால் வாழ்க்கையே நல்லா இருக்கும் சார். கண்டிப்பாக சார், அருமையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னைக்கு திருமண பொருத்தம் போன்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.